இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால், இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் கிராம நிலதாரி லெவல் 3க்கு கால் பண்ணப்பட்டிருக்கு. கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை பாஸ் பண்ணினவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கல்வி தகமைகள் போடப்பட்டிருக்கு. அப்படியாக போடப்பட்ட அந்த அப்ளிகேஷன் எதிர்வரும் ஜூலை 19 வரைக்கும் நாங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அவங்க லிமிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அப்ளிகேஷன் பலராலும் நிரப்பப்பட்டாலும் பே பண்ணுறங்கிற ஒரு சிஸ்டம் அவர்களுக்கு மிகவும் சிக்கலாக இருக்கி, சிலர் என்னை நேரடியாகவோ தொலைபேசி மூலமாகவோ பேமெண்ட் சம்பந்தமாக கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் எங்களோட விசா கார்டு மூலமாக எங்களோட பேமெண்ட் எப்படி நாங்கள் பே பண்ணி அதுக்கு பின்னால் எங்களோட அப்ளிகேஷனை பிடிஎஃப் வடிவில் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணப்படாத ஏனைய கல்வி சார்ந்த தகமைகள் ஏனைய நிரப்ப வேண்டியவைகள் எல்லாம் நிரப்பி அவர்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு இணங்க இந்த வீடியோவில் பேமெண்ட் முறையை மட்டும் நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். காரணம் என்னென்னா, நாங்கள் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவில் எப்படி அப்ளிகேஷனுக்கு எந்த லிங்கூடாக நாங்கள் அப்ளிகேஷனுக்கு போகிறோம், எப்படி நாங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு பேமெண்ட்டுக்கு நாங்கள் எப்படி போகிறோங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் தெளிவு கிடைக்கும். அந்த வீடியோ சம்மந்தமான லிங்கை நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அப்படி இருந்தால் மேலுக்கு ஐ பட்டனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளலாம். அந்த வீடியோ பார்த்ததுக்கு பின்னால் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இது போன்ற இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால கால் பண்ணக்கூடிய ஏனைய பரீட்சைகளும் இந்த மாதிரி முறையில் தான் நாங்கள் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டி பே பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலோட தொடர்ந்து மீறிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு முதல் போன வீடியோவில் நான் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஃபில் பண்ணினதுக்கு பின்னால் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழுக்கு வந்தீங்கன்னா சேவ் பட்டன் நிற்கும். அதை கொடுத்து பிறகு ஓகே பண்ணுங்கள். சப்மிட் அதை கொடுத்ததுக்கு பின்னால் நீங்கள் ஃபில் பண்ண அப்ளிகேஷனை ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்ததுக்கு பின்னால் பாருங்கள் விசாண்டி இருக்கு. விசாவை கிளிக் பண்ணி ப்ரொசீட்டை கொடுங்க. கொடுத்ததுக்கு பின்னால் அதில் பேமெண்ட் கேட்வே வந்துடும், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணினதுக்கு பின்னால் பாருங்கள், நான் சேம்பிள் கார்டு ஒன்று உங்களுக்கு வலது பக்கம் எட் பண்ண போகிறேன். அதில் முதலாவது உங்களோட கார்டில் நான் தந்திருக்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். 16 நண்பர்களை கொண்ட அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணது பின்னால் டேட்டஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இயர் அது மந்தை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு பின்னால் கீழத்துக்கு 3வது பாருங்கள், உங்களோட கார்டு நேம் கொடுக்க சொல்லுது. கார்டில் கொடுத்துருக்க நேமை கொடுத்ததுக்கு பின்னால் 4வது கார்டுக்கு பின்னால் 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பரை கொடுங்க. செக்யூரிட்டி அந்த நம்பரை கொடுத்ததுக்கு பின்னால் கீழுக்கு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. கீழுக்கு பே நவுண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு பின்னால் உங்களோட ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். நீங்கள் இந்த கார்டுக்கு எந்த நம்பரை கொடுத்துருக்கீங்களோ ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் இதுக்கு கொடுக்கணும். ஓடிபி நம்பரை கொடுத்ததுக்கு பின்னால் சென்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களோட பேமெண்ட் வந்துக்கிட்டு சென்ட் ஆகுது, அப்ரூவ் ஆகிறதுக்கு. இப்போ ப்ராசஸ் பண்ணுது உங்களோட பேமெண்ட் எடுக்கிறதுக்கு. ப்ராசஸ் பண்ணதுக்கு பின்னால் ப்ராசஸ் பண்ணிக்கொண்டிருக்கி. இப்போ உங்களோட பேமெண்ட் வந்துக்கிட்டு அக்செப்ட் ஆகிட்டு உங்களோட இன்வாய்ஸ் வருது. நீங்கள் தேவைண்டா பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்ட்ரோல் அடித்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். பிடிஎஃப் வடிவில் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களோட ஃபோனில் நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் சேவ் பண்ணதுக்கு பின்னால் ப்ரொசீட்டை கொடுக்குறேன். அது கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆனதுக்கு பின்னால் பாருங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் வெரிஃபிகேஷன் சொல்லுது. அது ரெண்டையும் நான் டிக் பண்ணுறேன். எக்ரி அதுக்கு கிடைக்கிற கன்ஃபார்ம் வைக்கும். அதுக்கு முதல்ல என்ஐசிக்கு மேலே என் பேரை டைப் பண்ண சொல்லுதோ, இந்த அப்ளிகேஷனில் நான் கொடுத்துருக்கிற பேரை நான் டைப் பண்ண சொல்லுதோ, நான் டைப் பண்ணுறேன். பேரை டைப் பண்ணி முடித்ததுக்கு பின்னால் அப்படியே நீங்கள் கீழுக்கு பாருங்கள் கம்ப்ளீட் அண்ட் சப்மிட் ஒன்று இருக்குது. நீங்கள் அதை கொடுத்ததுக்கு பின்னால் உங்களுக்கு இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களோட அப்ளிகேஷனில் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோடை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும். நீங்கள் பிடிஎஃப் வடிவில் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை சேவ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் டவுன்லோட் மை அப்ளிகேஷனுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால்
உங்களோட மெயிலுக்கு அந்த அப்ளிகேஷன் PDF சென்ட் பண்ணுவாங்க. வந்தீங்கன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி டவுன்லோட் வரும். டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லி இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணின உடனே உங்களோட PDF வடிவிலான ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணதுக்கு பின்னால் அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஷோ ஃபோல்டரை கொடுக்குறேன். ஷோ பண்ணிடத்து அந்த அப்ளிகேஷன் ஆன் பண்ணினேன். பாருங்கள், அப்ளிகேஷன் வருது. நான் ஃபில் பண்ணின தகவலோட நான் பேமெண்ட் கொடுத்த மெத்தட் எல்லாமே காட்டுது. ஸோ காட்டினதுக்கு பின்னால் இவ்வளோதான் நம்ம இது சம்மந்தமான தகவல். எனவே இப்படி தானே எங்களோட பேமெண்ட் சிஸ்டம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த மாதிரி. ஸோ இப்படி நீங்கள் பே பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணி இலங்கை பரீட்சை திணைக்களத்துக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட GS பரீட்சையை சிறப்பாக எழுதுங்க. சிறந்த முறையில் நீங்கள் பாஸ் பண்ணி வரணும்னு நான் இந்த இடத்துல பிரார்த்தி கொண்டு